சுத்தமாக பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுடா, நவுருங்கடா. வேணாம், ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு, இறக்க முடியாது. ஜிபோஃபேம் வந்து நம்ம இப்போது டென்ட் ஸ்டேக்கில் தான் இருக்கோம், டென்ட்டுக்கு தான் வந்துருக்கோம். ஸோ நைட்டு கொழுக்குமலை சன்ரைஸ்லாம் பார்த்து செம்ம ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். நல்லா கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பிளான் பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை. என்னடா பாடிட்டு இருந்தேன்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம தளபதி வந்து பதவியேற்க போகிறது வீடியோ பட்டிருக்கேன். ஸோ வந்து 2 நாள் ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணி வந்தோம். 3 நாள் ட்ரிப் பிளான் பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். பேசிகிட்டு இருக்கானுங்க அவங்ககிட்ட, பசங்கள்டெல்லாம் பேசிவிட்டு ஓகேனா 3 நாள் ட்ரிப்பாக கிளம்பிடலாம். எனக்கு போகலான்னு ஆசையாக இருக்குது, பட்டு வால்பாறை ட்ரிப் இருக்குது. பார்ப்போம், பிளான் பண்ணுவோம். எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு அவனுக்கு என்ன சொல்கிறான்னு பேசிவிட்டு கிளம்பிடலாம். ஓகே தாங்க. நேற்று தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக கிடையாது, நல்லா இருந்துச்சு கிளைமேட் நேற்று. இன்றைக்கி ஓகேவாக இருக்குது. ஸோ எங்கேயும் சுற்ற விரும்பலை, ரெஸ்ட் டயர்டு. ஏன்னா 3 மணிக்கு எழுந்துச்சி போவாங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. கொழுக்குமலையெல்லாம் வாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இருங்க, ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கேருந்து உச்சிக்கல் மேடுன்னு ஒன்று இருக்குது, சதுரங்கப்பாறான்னு 2 வியூ பாயிண்ட் இருக்குது. அது இல்லைன்னா நம்ம கும்பகாரி வாட்டர் ஃபால்ஸ், நம்ம தேனி ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் அப்போ பண்ண அந்த ஸ்பாட்டு நம்ம வீடியோ கூட மிஸ் ஆச்சுல்ல, இப்போ அங்கே போக போகிறோம். 2ல் ஏதாவது ஒரு ஸ்பாட் போக போகிறோம். சரி, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நம்ம தளபதி சிஎம் ஆகிறத பார்த்துட்டு, நான் ஜோசப் விஜய் எனும் நான் அதெல்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு, நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தளபதி சிஎம்மாக இருப்பார். ஸோ ஓகே ஃபம், வேறு மூடில் இருக்கேன், ஜாலியாக அதை பார்த்துட்டு கிளம்பும்போது விளாக் கண்டினியூ பண்ணுறேன், பைக் எடுக்கும்போது. ஸோ சுபம், ஸோ நம்ம தளபதி ஆட்சியெல்லாம் அமைச்சதை பார்த்துட்டு சும்மா அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். ஸோ வந்து இன்னையோட ட்ரிப்பு ஓவருங்க. அந்த 3 நாள் ட்ரிப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. இதில் இறக்கி சாக வேண்டியதா. ஸோ 3 நாள் ட்ரிப்பு கிடையாது, 2 நாள் ட்ரிப்பு தான். ஸோ இப்போ தேனி நோக்கி கிளம்பிட்டோங்க. ரொம்ப நேரம் நம்மளையும் சர்வே பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனால், ஏன்னா நிறைய பேர் தனித்தனியாக வீடு போகிறானுங்கிறாங்க, அது என்னென்னு தெரில. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேக்கேஜ் பேக் பண்ணிக்குவோம் கரெக்டாக. ட்ரிப்பு கிளம்ப ஆரம்பித்ததுமே இந்த கடைசி ஒரு ட்ரிப்பே முடியறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவான் பாருங்க, அவன் கேங்க சேர்ந்தவங்கலாம் வெறி ஏற்றுறானுங்க. ஆக்சுவலி இந்த ரூட்டு கிளைமேட் நல்லா இருக்குங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. ஆனால் இந்த சைடு நான் இன்னும் இறங்கினது இல்லைங்க, இதான் ஃபஸ்ட் டைம் இறங்குறேன். பட் இது எந்த ரூட்டுன்னு தெரியல, போடிமேட்டு போகுமா, சதுரங்கப்பாறா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம அங்கே ரெசார்ட்டில் இருக்கிற அண்ணா சொன்னார், நல்லாயிருக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. ஸோ அதனால தான் நம்ம காடிஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே கொத்தா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சேனல்லையும் வந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். என்னென்னா நம்ம தளபதி வெற்றி கொண்டான், நம்ம தங்க தளபதி ஆட்சி அமைச்சிட்டாரு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறது, நான் அதை சொல்கிற ஹாப்பினஸ் சொல்ல முடியாது. ஸோ இப்போ தமிழ்நாடோட சிஎம் தளபதி சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டோம்ல, அப்பா. பட் நான் யாரையும் அஃபென்ஸ் பண்ண கிடையாது, எல்லோரும் இங்கே ஒன்று தான் நம்மளுக்கு எல்லாம். இப்போ எனக்கு அந்த இதுலேருந்து வந்தால் வேறு பார்ட்டியில் இருக்கிறவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆக்சுவலி நைட்டு வந்து ஏன் மட்டும் நைட்டு விலாக்லாம் வரவே இல்லை, டேரெக்டாக கொழுக்குமலை போகிற விலாக் மட்டும் வந்துச்சு. நான் கொழுக்குமலை அதிகமாக விலாக் எடுக்கல, ஏன்னா அது நிறையா பேர் போட்டாங்க, நானும் போடணுமாங்கிற தோணுச்சு. நான் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் நம்ம பசங்களோட ஜாலியாக. காலையில் நைட்டு போனதும் இதுக்கப்புறம் என்னாச்சு நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு போனதும் நம்ம லக்கேஜ் அதில் எடுத்துக்கொண்டு போய் டென்ட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும், மழை தட்டி எடுத்தது மழை. ஸோ கேம்ப் ஃபயர் கேன்சல் ஆகி போச்சு. ஏன்னா கேம்ப் ஃபயர் தான் பிளான் பண்ணோம், பட் கேம்ப் ஃபயர் கேன்சல்ட்டாங்க. ஏன்னா மழை சரியான மழையா, அதனால் கேம்ப் ஃபயர் போட்டு தர முடியாது அப்படின்ட்டாங்க. பட் அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க, மழை பெய்யும் போது அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதனால் கேம்ப் ஃபயர் கேன்சல் ஆகி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா போயிட்டு நல்லா நான்வெஜ் மீல்ஸ் நல்லா சாப்பிட்டோம், எல்லாமே அன்லிமிட்டட் தான். ஸோ நல்லா சாப்பிட்டோம், அதில் எந்த குறையும் கிடையாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் இங்கே பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு,
ஏன் குலவை கடிச்சு பிடிச்சா? கடிச்சிருச்சா? ஒன்றும் இல்லை. தேன் குலவே ஆப்போசிட்டில் வரும்போது உள்ளே ஊந்துருச்சாமா, ஹெல்மெட்டுக்குள்ள பயந்துட்டு. அப்படி அப்புறம் நல்லா தூங்கிட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சாங்க. ஸோ நம்ம அப்புறம் அப்படியே ஜாலியாக போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஒரு 3 மணி இருக்கும். நான் தூங்கவே கிடையாது, நைட்டு ஃபுல்லாக தூங்க கிடையாது, எனக்கு போய் டயர்டாக இருக்குது. பட் நைட்டு என்ஜாய்மெண்ட்டு கொஞ்சம் அது இதுன்னு கொஞ்சம் ஜாலியாகிடுச்சுங்க. ஸோ அதனால் போயிட்டு நல்லா 3 மணிக்கு நம்ம பெஸ்ட்டு டிரைவர் நம்மளுக்கு அண்ணன் ஒருத்தர் வந்தார். ஸோ அவரோட என்னடா பண்ணுறீங்க, ஏன்னா டே என்னடா பண்ணுறீங்க, நேரம் சல்லியாக போயிருக்கு 3 பைக்கு. எதுலேருந்து விட்டேன்னு மறந்துட்டாங்க. காலை நம்மளுக்கு பெஸ்ட்டு டிரைவர் என்ன வந்தார். கொழுக்கு மலையில் May 10 ஃபஸ்ட்டு மேலே ஏறின ஜீப் எங்கள் ஜீப்பு தான். ஃபஸ்ட்டு சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஏறின நாங்கள் தான் ஃபஸ்ட்டுங்க. எங்கள் மேலே போகிறோம் ஒருத்தரும் கிடையாது. மேலே போனதும் அப்படியே ஜாலியாக சன்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, அப்புறம் அந்த சிங்கப்பாறை கிட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு, அப்புறம் அங்கே 2-3 பொண்ணுக்கிட்டெல்லாம் பேசிவிட்டு, அப்புறம் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு, அப்புறம் இறங்கி வந்ததும் டக்குன்னு இறங்கி வந்துட்டோம். பட் நம்ம அண்ணன் வந்து நம்மளுக்கு அந்த ஜிப்லைன் கூப்பிட்டே போகலைங்க. கேட்டதுக்கு என்னன்ட்டாரு, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க தம்பி, ஸோ அதனால் எனக்கு ட்ரிப்பு இருக்குது, நான் கொண்டு போய் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு சின்ன சங்கடம் ஆகி போச்சு அண்ணன் நடுவில். பட் ஏகாப்பட்ட ஜீப்பை அண்ணன் வந்து நம்மளுக்கு ஓவர்டேக் போட்டு கூப்பிட்டு போனார். செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ரூட் நல்லா இருக்குங்க. ஒரு டீப் கேரளா அந்த வில்லேஜஸ்குள்ளே சுற்றுற மாதிரி இருக்குப்பா. ஆக்சுவலி நல்லா இருக்குது இந்த ரூட்டு. இப்போ ஆக்சுவலி டாபாக்ஸ் இல்லாமல் ஓட்டுறதுக்கு செம்ம ஃப்ரீயாக இருக்குது வண்டி பாட்டுக்கு போகுதுங்க. பூஃபேம் இது என்னையா ரோடு, இது வேற லெவலில் இருக்குது. வா ஏறிட்டேங்க எப்படியோ. சரியான ஆஃப் ரோடுங்க அது. உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் போகணும் போல. ஏறிரு ஆனால் ஒர்த்துங்க. மக்கா நாங்கள் ரூட்டு மாதிரி போகிறோம். மேலே இதான் ரூட்டானு எங்களுக்கு தெரில. ஆனால் அந்த டாப் ஹில் ஸ்டேஷன் போனோம். இன்னும் 24 கிலோமீட்டர் இதே மாதிரி ரோடு. குலுகுலுன்னு காற்று மேலே இன்னும் நல்லா இருக்குங்க. குளிச்சா நல்லாயிருக்கும் போய் உட்காந்து. ஆனால் ரிஸ்க்கு மேலே ஏறுறது. கரெக்டாக 18 கிலோமீட்டர் தான் இருக்குது. மூணாறில் இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. என்னடா மாவட்டம் மாற்றி பேசுகிற, வெயில் அடிக்குதுன்னே. இப்போ என்னடான்னா அதுதாங்க மூணாறு. இப்போ எப்போ கிளைமேட் மாறுது, எப்போ கிளைமேட் ஏறுதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு ஏறுது. ஸோ நம்மளுக்கு இன்னும் 7.1 கிலோமீட்டர் தாங்க சதுரங்கப்பாறை வியூ பாயிண்ட்டுமாங்க. மூணாறு போகிறவங்க எல்லாருமே இந்த ஸ்பாட்டை கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறீங்க. கொஞ்சம் நல்ல ஸ்பாட்டு தான் சொல்கிறாங்க. பைக்கர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல ஸ்பாட்டாக. ஸோ இந்த சைடு யாராவது பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து அப்படியே விசிட் பண்ணுங்கள். பைக்கர்ஸ் கேங்காக வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கிற ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன். நாங்களே ரொம்ப அதிகமான ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணல, ஏன்னா நாங்கள் பைக்கர்ஸ் அதிகம். அதனால் ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டன் திரும்பி வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனால் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொழுக்குமலை சன்ரைஸ். நான் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது வேற மாதிரி இருந்துச்சு கொழுக்குமலை சன்ரைஸ். ஒரு வாட்டியாக போயிட்டு வந்துருக்கேன் சன்ரைஸ் எல்லாம், கொழுக்குமலைக்கெல்லாம். சார் ஓப்பா இன்னும் 6 கிலோமீட்டர் தானா? அப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்தில் ரீச் ஆயிரும்னு போட்டிருக்கு.
அர்ஜுனருவில் சாங் இருக்குல்லங்க, நாங்கள் வந்து இப்போ இந்த கொழுக்குமலை போகும்போது அர்ஜுனருவில் சாங்கு சும்மா போட்டு அர்ஜுனருவில் சாங் ஒரு 4 வாட்டி டிரைவர் அண்ணா போட்டு விட்டார். அந்த அண்ணன் உண்மையாகவே இந்த பாட்டை கேட்டால் ஒரு வெறி ஆகுதுங்க. சும்மா பிரித்து மேய்ச்சிட்டு போகிறாரு அண்ணன். ஐயோயோ வா, அந்த ரோட்லேயே இது சேஸ் பண்ணிட்டு போகிறா. அப்படி எல்லாத்தையும் இந்த பக்கம் வழி விடு, அந்த பக்கம் வழி விடுன்னு மிரட்டி உள்ள பூந்து வந்துட்டா அப்படி தலைவன். சூஃபேம் இன்னும் ஒரே கிலோமீட்டருங்க நம்ம சதுரங்கப்பாரா வியூ பாயிண்ட் வந்துடுவோம். 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ மோசமாக இருக்கடா ரோடு. ஐயோ இப்போ தான் மழை பேஞ்சுன்னு இருக்கு போல. இங்கே பாருங்க பூஃபேம், அது காத்தாடியெல்லாம் இருக்குங்க. அதாவது அந்த விண்மில் ஹோம் ஸ்டே இருக்கா இந்த ஏரியாவில். TN 60 என்ன டிஸ்ட்ரிக்ட்? தேனின்னு நினைக்கிறேன். TN 60ங்கிறது இது ஃபுல்லாகவே கேரளா தாங்க, தமிழ்நாடு தாங்க. மருந்து அடிச்சு விட்டானுங்க என்னமோ. ஆக்சுவலி இது ஏலக்காவா இஞ்சியான்னு தெரியல. இது தோட்டம் இஞ்சி கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏலக்காயா வந்துட்டோம். வா இதுதான் நினைக்கிறேன். எல்லாம் வந்துட்டானுங்களா? செல்லம் எல்லாரும் வந்துட்டானுங்களா? வா ஊஃபேம், இங்கெல்லாம் எப்படிங்க குடியிருக்காங்க? ஃபுல்லாக தமிழ்நாடு தெரியுதுங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் செக் போஸ்டா? என்னையா அது? வாங்க பார்த்துக்கலாம் ஒரு கை நேத்தா போய். மோட்டோ நாங்களாம் பைக்லேயே போவோம்டா மேலே அப்படி. ஐயோ அந்த இப்போ இதில் என்ன தெரியுமா காமெடி? நான் ஒருத்தன் போகிறேன்ல முன்னாடி, பின்னாடி ஒரு 10 வண்டி வருது. எல்லாருமே பயந்துக்கிறாங்க, இவனுக்கு எங்கடா போகிறானுங்க, இத்தனை பேர் எங்கடா போகிறானுங்க அப்படின்னு. சரியான ஆஃப் ரோடு. ஐயோ ஏறிடுறா பிக்காச்சு, விட்டுறாதரா. ஐயோ எப்படி ஏற்றலாமா? ஏற்றிடலாம், சால்ட்டாக ஏற்றலாம். சொல்லுறது இல்லைன்னா சொல்ல இருக்கு. இரு எல்லாரும் வரட்டும். கால் வலிக்குதா? இதுக்கேவா? வா 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 வா. உவாம் டிசிஎஸ் அப்படியே அதருது. ஹெல்ப் வேண்டியதில்லை, யாரும் வேண்டியதில்லை. திருப்படா.
வந்துடும். அம்மா டேடி வாங்கினிக்கு பார்த்து இரு மோடு மாச்சுலாம். நீ பார். ஏத்துலடா செல்லம். டேய் ரிஸ்க்குடா, இறக்குறது ரொம்ப ரிஸ்க்குடா செல்லம், இறக்குறது ரொம்ப ரிஸ்க்கு. ரொம்ப ரிஸ்க்கு, இறக்க முடியாது. இல்ல பிரேக் பாட் போயிரும் செல்லம், முடிஞ்சு. எது வேணாலும் பண்ணலாம் ப்ரோ, ஒரு ரிஸ்க்குக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆமா, ஊர் வரைக்கும் போய் சேரணும். டே பாய்ஸ், நம்மளுக்கு பின்னாடி 2 பேர் ப்ரொடக்ஷனுக்கு வாங்கடா செல்லம். வண்டி இப்படி நேரா திருப்பி கொண்டு உள்ளே விட்டுறேன். நீங்க கிட்ட பாரு, பாட்டி போட்டோ எடுக்காத வண்டி ஏத்துனது. புஃபாம், நம்ம இப்போ தமிழ்நாடுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். பைக்கை இங்கே கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க பார்த்தீங்களா? டாப்பிக்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த வண்டி கொண்டு போய் போகிறோம். செல்லம் ரிஸ்க்கு வேணாம் வேணாம். ப்ரோ அங்கேயா ப்ரோ நிப்பாட்ட போற? வேற லெவல் ப்ரோ, வா ப்ரோ. சரியான வியூங்க, வா இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. பட் இங்கே தான் வண்டி கொண்டு நிப்பாடலாம் எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் பிக்காச்சு நானும் அதான் லாஸ்ட்டு நாள் நினைக்கிறேன். அடங்கப்பா, தேனி டிஸ்ட்ரிக் இது ஃபுல்லாக. அப்போ அப்பாடா வந்துட்டேன்டா, ஃபைனலி கீழே வந்துட்டேன் புஃபம். ஐயோ சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப் ரோடுன்னு இப்படி எம்டி பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கல. புதுசாக இடத்த காமிச்சுட்டோம்னா அடுத்து ஒவ்வொருத்தவங்க எடுப்பான். 15 பைக் எடுக்கணும். ஸ்போர்ட்ஸ் பைக்கு டேய் அவன் போயிட்டான்டா, போலாமா? டே பாய்ஸ் எடுங்க, வண்டி எடு, வண்டி எடு, போலாம். டேய் என்னடா என்னையோட சொல்ற? டேய் சாரா, என்னை தானே சொன்னேன். அடங்கம்மால என்னடா? வரதா பிரேக் இல்ல. யோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குதியா? ஓடு 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 ஓடு. ஜீப்பு ஜீப்பு ஜீப்பு
சுத்தமாக பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுடா, நவுருங்கடா. இன்னைக்கு செத் ஐயோ 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 ஐயோ. டாடி நான் இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்காடி. பிரேக் எல்லாம் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. பிரேக் பேட் முடிச்சதுடா. ஐயோ, நீ எத்தனை பேர் விழுக போறானுங்க. ஏன் சொல்லலாம் அதெல்லாம் கழண்டு போய்கிட்டு இருக்கு. சொல்லலாம் பிரேக் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. வட்டத்தை போடு. தம்பி உள்ள, தம்பி கீழே இறங்குப்பா.